சென்னை பனையூரில் தாவேகா அலுவலகம் முன்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தாவேகா ஆட்சியை நோக்கி நகர்கிறது. ஆட்சி கட்டிலில் தாவேகா அமருவதற்கான தருணங்கள் உருவாகி இருக்கிறது. இந்த தருணத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்துகின்ற பணியில் போலீஸார் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக தொண்டர்கள் அங்கு திரளுவார்கள். தொண்டர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரக்கூடும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தவும் ஆளுங்கட்சியின் அலுவலகம் என்ற முறையில் அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியதும் காவல்துறையின் கடமையாக இருக்கும். அதனால் காவல்துறையினர் முன்னேற்பாடுகளை முன்கூட்டியே செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத போலீஸார் ஏற்கனவே கணிச்சு வச்சிருப்பாங்க. அதற்கேற்ப அவர்களுடைய நகர்வுகள் இருக்கும். அடுத்த ஆட்சி யார் கையில் போகிறது அப்படிங்கிறத போலீஸார் முன்கூட்டியே தெரிந்தும் வைத்திருப்பார்கள். அவங்க கையில் உளவுத்துறை இருக்கிறது. அந்த உளவுத்துறை தகவல்கள் வாக்களிக்கும் போது அவர்கள் எடுக்கின்ற தனிப்பட்ட கருத்து கணிப்புகள். இப்போ வாக்கு எண்ணிக்கையின் போதே ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலும் வாக்கு எண்ணும் மையத்திலும் உளவுத்துறை உள்ள இருக்கும். யாருக்கு வாக்கு அதிகமாக வருகிறது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தெரிந்து கொள்வதற்கு போலீஸ் தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படும். இப்போ முடிவுகள் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வரிசையாக பேரிகார்டை கொண்டு போய் அந்த பனையூர் அலுவலகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தி ஒருவேளை வெற்றி கொண்டாட்டத்திற்கு தொண்டர்கள் வரும்போது விஜயும் அந்த அலுவலகத்துக்கு தான் வருவார். தொண்டர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள தலைவர்கள் அலுவலகத்துக்கு வருவாங்க. அப்படி விஜய் வந்தார்னா அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும். ஏன்னா அடுத்த முதலமைச்சராக போகிறவர் அவருக்கான உரிய பாதுகாப்புகளை வழங்குவது போலீஸாரின் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக போலீஸார் பேரிகார்டுகளை எடுத்துட்டு இப்போதே அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெறுவதற்கு இன்னும் ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 12,351 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை காட்டிலும் முன்னிலையில் இருக்கின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியிலே திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏவை வீழ்த்தக்கூடிய விதமாக தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகின்றார் தாவேகா தலைவர் விஜய் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் பெரம்பூர் தொகுதியிலே திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகரை வீழ்த்தக்கூடிய விதமாக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் மற்றொரு தொகுதியான கிழக்கு தொகுதியிலும் தொடர்ச்சியான முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு தொகுதிகள் சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் லால்குடி தொகுதியில் கூட அதிமுக தொடர்ச்சியான முன்னிலை பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக லால்குடியில் களமிறங்கி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் முன்னிலை பெறுவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு, லால்குடி உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் வெற்றியை நெருங்கக்கூடிய விதமாக தொடர்ச்சியான முன்னிலையை பெறக்கூடிய வாய்ப்பை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றியை பெறுகின்றார் விஜய் என்பதை போன்று அவருக்கான முன்னிலை நிலவரங்கள் அமைந்து வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சற்று முன்பாக பார்த்தோம் 10% வாக்குகளை கடந்திருக்கின்றார். தமிழக அரசியலிலே தேமுதிக முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த பொழுது 8% வாக்குகளை பெற்றிருந்தது. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை பெற்றிருந்தது, அங்கீகாரத்தை பெற்றிருந்தது. அதன் பிறகு அந்த அங்கீகாரத்தை பெறக்கூடிய மாநில கட்சியாக தாவேகா மாறி இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சி கிழக்கு தொகுதியிலே தாவேகா தலைவர் விஜய் 12,351 வாக்குகள் வித்தியாசத்திலே தன்னுடைய முன்னிலை தக்க வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.